நாங்கள் ஏற்கனவே 1689 ஆண்டு விசுவாச அறிக்கையில முதலாவது எங்களோட கொள்கை பற்றி வேதத்தை பற்றி தான் நாங்கள் கொள்கை பற்றி எங்களோட கொள்கையில அது என்ன கொள்கை, பரிசுத்த எழுத்துக்களை பற்றிய கொள்கை. அதுல 10 பத்திகள் நமக்கு தரப்பட்டிருந்தது. அந்த அதிலே 10 கொள்கைகளுக்கு மேல அதுக்குள்ள நமக்கு இருக்குது. அப்ப அந்த கொள்கைகளை குறித்து நாங்கள் படிச்சிருந்தோம். பைபிளை பற்றி படிச்ச பிறகு அந்த கொள்கையை விளங்கின பிறகு நாங்கள் கடவுளை பற்றிய எங்களுடைய கொள்கையை நாங்கள் விளங்கி கொண்டோம். அது வேதத்துல இருந்து அந்த கொள்கையை நாங்கள் எல்லாம் எடுக்கிறோம். எங்களுடைய கொள்கைகள் எல்லாமே அடித்தளம் வேதத்துல தான் இருக்கும். வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையால வேதத்தை ஒன்றை ஒன்று முரண்படுத்தாத விதத்துல அந்த வேதத்தினுடைய கொள்கைகளை நாமல் விளங்கி கொள்ளுறோம். அதுல அந்த அடிப்படையில் நாமல் 2வது கடவுளை பற்றி படிச்சு, நாமல் 3வது அந்த கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் படிச்சு நாங்கள். பிறகு 4வதுல 5வதுலையும் கடவுள் அந்த திட்டங்களை படைப்பு பராமரிப்பினூடாக அவர் செயல்படுத்தினார் என்று படிச்சு நாங்கள். பிறகு 6வது கடவுளுடைய உடன்படிக்கை, மனுஷனோடு அவர் செய்த உடன்படிக்கையை பற்றி நாமல் ஆதாமோட செய்த உடன்படிக்கையை பற்றி படிச்சு நாங்கள். அந்த உடன்படிக்கையில் எப்படி வீழ்ந்தது, என்ன நடந்தது என்றது அதுக்குள்ள படிச்சு நாங்கள். பிறகு 7வதுல நாங்கள் ஆதாமோட மட்டுமில்ல, பிறகு மற்ற வேற மனுஷனோடையும் கடவுள் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றதை நாங்கள் விளங்கினாங்கள். பிறகு 8வது அதிகாரத்துல மனுஷர்களுக்கு புதிய ஆதாமோட எப்படி கடவுள் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றதை நாங்கள் அந்த புதிய ஆதாமோட செய்த உடன்படிக்கையும் அந்த புதிய ஆதாமோட செய்யறதுக்கு முன்னுக்கு அவர் பிதா குமாரனோட எப்படி அந்த உடன்படிக்கை எல்லா உடன்படிக்கைக்கு முன்னுக்கு அவர் நித்தியத்துல செய்த நித்திய உடன்படிக்கை என்கிறதையும் 8வது அதிகாரத்திலே நாங்கள் படிச்சினாங்க. இப்ப அந்த நித்திய உடன்படிக்கையினூடாக தம் செத்தத்தால அந்த ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் தண்ட பாடு மரணங்களினூடாக கடவுளுடைய நீதிய நாம் மனுஷன் நிறைவேற்றாம போனதால அவர் கொண்டிருந்த அந்த தன் நீதியை இழந்ததும் அதற்கு எதிராக கலகம் செய்ததுக்குமான நியாயமான கோபமும் சாபமும் தண்டனைகளையும் எப்படி குமாரனான் அந்த கடவுள் தானும் பிதாவோடு செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவர் தன் இரத்தத்தால அந்த கோபத்தை அவர் போக்கி அதை பரிகாரம் செய்து அவர் எங்களுக்கு கடவுளோட அந்த திரும்ப நாம நித்தியமாக அவருடைய ஆசீர்வாதம் அவற்றை நன்மைகள்ல வாழ வேணும் என்றதுக்காக அவர் எப்படிப்பட்ட பலாபலன்களை அவர் அந்த அவற்றை கீழ்ப்படிவு மரணம் பணிகளூடாக எப்படி எங்க செய்கிறார், எப்படி செய்கிறார், என்ன செய்கிறார் என்றதை நாம படிச்சுக்கொள்ள தொடங்கணும். அதான் 9வது அதிகாரத்திலிருந்து தொடங்கும். அயால அந்த ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனோட செய்த உடன்படிக்கையில இருந்து அந்த ஆடுகள் எப்படி அந்த பலாபலன்களை அடையிறன, அப்படி அடைகிறதுக்கு ஒவ்வொரு அந்த தனிப்பட்ட மனுஷனும் அவர்களுடைய ஆத்மாவில அந்த பலாபலன்கள் முதலாவது வேலை செய்ய தொடங்கும். அந்த ஆத்மா அப்ப ஆத்மாவில முதல் வேலை செய்யுது. அதுதான் 9வது சாப்டர்ல நாம படிச்சோம். ஆத்மாவிலையும் குறிப்பாக நம்ம அந்த ஆத்மாவினுடைய ஆத்மா 3 ரூமாக நாம யோசிச்ச நாம ஒன்றோடு தொடர்பில் இருக்கிற ரூம் அது. அந்த ரூம்ல புத்தி, பாசங்கள், அடுத்தது விருப்பம், முடிவு இருக்குது. அத நம்மளுடைய முற்பிதாக்கள் கடைசி ரூம அதுக்கு பேர் கொடுத்தத வச்சுக்கோங்க. கடைசியில உங்களுடைய ஆத்மாவினுடைய அந்த ரூமுக்களால தான் எதுவும் கடைசியில நடக்கிறபடியால நீ புத்தியிலையும் பாசத்தாலையும் செய்திருக்க விளங்கி கொண்டதுகள் பாசங்களை காட்டுறது கடைசியில முடிவுல தான் தங்கி இருக்க போறோடியா. அவர்கள் மனுஷனுடைய அந்த கட்டற்ற விருப்பம் சித்தம் என்னென்று சொல்றதுல அவர்கள் அதை கதைச்சிருக்கிறேன். அப்ப அது எங்களுக்கு விளங்கிச்சுது. அப்ப கிறிஸ்துவனுடைய பலாபலன்கள் முதலாவது எங்களுடைய ஆத்மாவில நம்ம வேலை செய்ய போகும். ஆத்மாவில புத்தியில, பாசத்துல, விருப்பத்துல அதுகள் வேலை செய்யும். அப்ப புத்தி பாசத்துல வேலை செய்யற அந்த செயல்பாடுகளோட இப்ப எப்படி கடவுள் அந்த ஒரு பாவிய அவர் புத்தியில பாசத்துல விருப்பங்கள்ல வேலை செய்து அவர் தண்ட குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற தொடங்குறார் என்றதுல நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் கடவுள் அதை
செய்கிற செயல்கள் என்ன என்று சொல்லி, குறிப்பாக கடவுளே மட்டும் செய்கிற செயல் என்று சொல்லி எங்களுக்கு 4 செயல்கள் அவர்கள் அதுல கதைக்கிறோம். அது நடக்கிறதுனாகத்தான் நாம எங்களோட புத்தி பாசம் விருப்பம் எல்லாம் அதுல மாறி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ போறோம். அப்ப அதுல முதலாவது செயல் அது பயனுறுதியான அழைப்பு. கடவுள் பயனுறுதியாக பாவிகளை அழைக்கிறார். அதுல பயனுறுதியான அழைப்பு என்றால் என்ன? குழந்தை பிள்ளைகள் நாமல் சொல்லக்கூடிய பதில் என்ன? கடவுள் பாவிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் செயல். அழைக்கும் செயல், அழைக்கும் செயல் சொல்லு, பாவிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிற செயல். அதுல கிறிஸ்து பாவிகளை கொண்டு வர்ற பாவிகளை கொண்டு வர்றதுல யாருனூடாக அவர் அதை செய்கிற? பரிசுத்த ஆவியினூடாகத்தான் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதை பயன்படுத்தி செய்கிறார்? அவர் தம்முடைய இறை வார்த்தையை பயன்படுத்தி தான் செய்கிறார். அப்ப இறை வார்த்தையை கேட்காத ஆக்கள், இறை வார்த்தை அல்லது பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்யாத ஆக்கள் ஒருவரும் அவர்கள் பயனுறுதியான அழைப்பை பெற இயலாது. அதனால வேத பிரசங்கத்தை எந்த மனுஷனா பிறந்தால் கேட்கலையோ அவர் ஒரு நாளும் குமாரனிடம் வரவே இராது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத பிரசங்கத்தை யாரில் பயன்படுத்துறே இல்லையோ அவர்கள் ஒரு நாளும் குமாரன் சாயல்கோப்பா மாற இயலாது. அப்ப வேத வார்த்தை பணியும் முக்கியம், அதை விட பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். ஏன் அதை விட பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் என்று சொல்லுறோம்? ஏனென்றா வேத வசனத்தை இரவாத்த பணிய கிரைக்க முடியாத ஆக்களிலையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். வேத வசனங்களை கிரைக்கிற ஆக்கள் முடிஞ்ச ஆக்களுக்கு வேதம் கட்டாயம் முக்கியம். அப்ப வேத வசனம் கிரைக்க முடிஞ்சாக்களோ கிரைக்க முடியாத ஆக்களுக்கோ அவசியமானது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளை அழைக்காட்டி ஒரு நாளும் வேதவசனம் இருந்தும் ஆள் ரட்சிக்கப்படுகிறார். விளங்குதோ? அதுதான் வேதவசனம் இல்லாம ஒரு ஆள் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லுமோ? இல்ல. கிரைக்கத்தக்க ஆக்களா இருந்தா, புத்தி சுவாதீனம் உள்ளே ஆக்களா இருந்தா வேதம் கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். நாம அப்ப வேதம் இல்லாத ஆக்கள் நாம இப்ப சொன்னது 2 ஆக்களை தான். ஒன்று குழந்தை பிள்ளைகளை, அடுத்தது மூல வளர்ச்சி குறைஞ்சிய ஆக்களை. அந்த 2 பேருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை இல்லாம கிரியை செய்வார் என்று சொல்றோமே தவிர மற்றபடி எந்த மனுஷனும் வார்த்தை கேட்காம ரட்சிக்கப்படையலாது. விளங்குதோ? பைபிள் கேட்காம ரட்சிக்கப்படையலாது. அப்ப பைபிள் தமிழினத்துக்கு 15ஆம் நூற்றாண்டு தானே முதலாக எழுதி கதைக்கப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு முன்னுக்கு தமிழினத்துல ஒரு ரட்சிக்கப்படையிலேன்னா படையிலையோ என்ற கேள்வி யாராவது நம்ம நாம என்ன சொல்லுறோம்? குழந்தை பிள்ளைகள் தமிழினத்தில் இருந்த குழந்தை பிள்ளைகள், தமிழத்தில் இருந்த மூல வளர்ச்சி இல்லாத ஆக்கள் பரிசுத்த ஆவியானவரால அவர்கள் கிரியை செய்யப்பட்டிருக்க முடியும். ஆனா இந்த 2 குரூப்பை தவிர வேற எந்த ஆக்களும் பைபிள் கேட்கப்பட இல்லை, பைபிள் அவர்களுக்கு பிரசங்கப்படாட்டி கடைசி வரைக்கும் பரலோகம் பெற இயலாது, வரவும் முடியாது. அவர்களை கடவுள் நரகத்துக்கு என்றே அவர்களை முடிவு பண்ணிருக்கார். அதான் முடிவு. இதுல வேற ஒரு சடாப்பலும் இல்லை. இது கட் அண்ட் ட்ரை, வெட்டொண்டு துண்டு 2. நீ குழந்தை பிள்ளையா மூளை வளர்ச்சி குறைஞ்சியாலோ, நீ மூளை நல்லா வேலை செய்யறியாலோ, இவ்வளவுதான் கேள்வி. இந்த 2 குரூப்ல மூளை வளர்ச்சி குறைஞ்சதும் குழந்தை பிள்ளையும் வேதவசனம் இல்லாமலும் ஆண்டர் கிரியை செய்திருப்பார். அது தமிழினமோ எந்த இனம். ஆனா மூல வளர்ச்சி இருந்தது எல்லாம் விளங்கி ஆக்கள் நில. இந்த 2 குரூப்பும் இல்லாத ஆக்கள் வேதவசனம் கேட்கப்பட்டதோ, வேதவசனம் கேட்கப்பட்டிருந்தா பரிசுத்தமாக கிரியை செய்திருக்க முடியும். வேதவசனம் கேட்க இல்லைன்னு நீங்கள் முடிவு சொல்றீங்களோ அப்போ ஒரு ரட்சிக்கப்படைய, அவ்வளவுதான் முடிவு. அவ்வளவு சொல்ற, நீங்கள் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களுமா இருந்தீர்கள். தேவனோ தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி. அப்ப இது அவர் கதை கேட்கிற எபேசியருக்கும் மற்ற அந்த இனத்துக்கும் அப்ப 2000 வருஷமா அவர்கள் கேட்க என்றதை முடிவு பண்ணி இருக்கிறார். ஆகையால் அந்த இனத்திலிருந்து ஒரு தினம் பரலோகம் பெறுறதுக்கு இயலாது. ஆனா அந்த குழந்தை பிள்ளைகள் மூலவளர்ச்சி உறைஞ்சியாக்கள்ல அவர்
தன்னை விருப்பப்படி செய்கிறார். அதை ஜட்ஜ் பண்றதுக்கு எங்களுக்கு அவர் எந்த ஒரு ஆதாரமும் தெரியல, எந்த ஒரு முடிவையும் அவர் சொல்ல. அப்படியா தேவன் மறைச்சதுக்குள்ள நாமளுடைய தேவை இல்லை, ஆனா தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அதனால ரோமன் கத்தோலிக்கம், சைவம், அது இது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழினத்துக்குள்ளேயும் வேத வசனம் கேட்கப்பட வேணும். வேதம் பிரசங்கிக்கப்படுறதாக்கள் கேட்கணும். பிரசங்கிக்கப்பட்டதை கேட்டு காட்டி ஷுவரா அந்த யாக்கள் நரகம் தான் வேதம் முடிவு பண்ணி இருக்குது. அதுக்குள்ளேயும் வேதவசனம் கேட்டும் அவர்கள் தேவனோட சேர்த்துக் கொள்ளப்படையில, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறல என்றால் அதிலே நமக்கு ஓப்பட தெரியும். அப்ப அவர்கள் ரட்சிக்கப்படையில்லை. சரியோ? அதனால இதை நாம அந்த பயனுறுதியான அழைப்பில் விளங்கிக் கொண்டு நாங்கள் பயனுறுதியாக அவர் எங்கே அழைக்கிறார்? நாம சொன்னாம அவர்களுடைய புத்தியிலையும் அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய முடிவிலையும் தான் அது நடக்கும். இப்படி பயனுறுதியை அழைக்க அந்த செயல் முழுக்க முழுக்க கடவுளுடைய செயல். அதுக்கு அந்த பாவிகள் ஒருவரும் எதுவும் செய்யறதில்லை. அது முழுக்க முழுக்க இலவசமான கடவுளுடைய செயல், கிருபை, இலவச கிருபை அல்ல. அது ஃப்ரீ கிரேஸ், இலவச கிருபை. இப்படி இந்த செயல்பாடோட ஆண்டவர் செய்கிற இன்னும் ஒரு செயல், அது நீதிமான்களாக்குதல். அதாவது ஒரு பாவிய, ஒரு குற்றவாளிய, ஒரு கிரிமினலை அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவாகிய அப்புகாத்து எங்களுடைய குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதுக்கான பிரியாச்சித்தமிழத்தையும் செய்து முடிச்சு நீதிய திருப்தி செய்திருக்கிறார் என்றதை நீதிபதிக்கு முன்னால காட்டி அந்த நீதிமன்றத்துல இருந்து குற்றவாளிய தன்னோட நிரபராதிய வழியில கூட்டிக் கொண்டு போற செயல். இது பரலோகத்துல நடக்கிற செயல். இதுல குற்றவாளி இல்லை என்று அறிவிக்கப்படுற, அதுக்காக அவற்ற குற்றத்துக்கான தண்டனை இல்லாமலாக்கப்பட இல்லை, அந்த தண்டனைய அவற்ற பதிலால் பெற்றிருக்கிறார். அந்த பதிலால் மரணம் அந்த பெரியார பலின்னு நாம பதிலால் மரணம் என்றது இங்கதான் அது அந்த பிரியாச்சித்தம் அந்த பலாவலன் வேலை செய்யுது. கிறிஸ்து மரிச்சார் ஏன்? குற்றவாளிய நிரபராதிய வழியில கூட்டி கொண்டு போறதுக்கு. ஜட்ஜுக்கு முன்னால தேவையான சகல அந்த அந்த நீதியை திருப்தி செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்து முடிச்சு போட்டு அதை செய்யற ஜட்ஜ் யாரு? கடவுள் தான். அந்த அந்த ஜட்ஜு கேட்கிற நீதியாற்றது அந்த ஜட்ஜ் சொன்னதான். அப்ப அந்த நீதியை திருப்தி செய்யப்படக்கூடிய ஆள் யாரு? கட்டாயம் கடவுளாத்தான் இருக்க வேணும். எந்த ஒரு மனுஷனும் அந்த கடவுளுடைய நீதியை திருப்தி செய்ய இயலாது. அதனால கடவுள் அந்த நீதியை திருப்தி செய்திருக்கிறார். ஆனா கடவுள் சாக இயலுமா? கடவுள் சாக இயலாது. அப்ப கடவுள் சாக இயலாது, ஆனா செத்தாத்தான் நீதி திருப்தி ஆகும். அப்ப என்ன செய்ய முடியும்? கடவுள் தான் சாகத்தக்க ஒரு மனுஷ உருவத்தை அவர் எடுத்தார். அதனாலதான் கடவுள் பாவிகளை கிறிஸ்துவ சாகடிக்காம, கிறிஸ்து சாகாம ரட்சித்திருக்க இயலாதான்ற ஒரு கேள்வி யாராவது கேட்டா கடவுளுடைய நீதிக்கு என்ன செய்யப்பட்டது என்ற விளக்கம் இல்லாம அந்த கேள்வியை கேட்கிறீனா. அடுத்தது கடவுளுடைய நீதிய யாரு திருப்தி ஆக்கலும் என்ற அறிவில்லாம கதைக்கிறீனா. ஒரு மனுஷனால கடவுளுடைய நீதியை திருப்தி செய்ய இயலாது. ஏன் இயலாது? கடவுள் நித்தியமானவர், எல்லையற்றவர், மாறாதவர். கடவுளுடைய எல்லா பண்பும் நித்தியமானது, எல்லையற்றது, மாறாது. அவற்றை நீதியும் நித்தியமானது, எல்லையற்றது, மாறாது. அப்ப நீதியான நித்தியமான எல்லையற்ற மாறாத நீதியை திருப்தி செய்ய நித்தியம் இல்லாத வரையறைக்குட்பட்ட மாறக்கூடிய மனுஷனவனும் அவன் படைப்புகளிலே உயர்ந்த படைப்பு நிறைவேற்றியலாது. அப்ப அதை செய்யறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர் யாரு? கடவுள் மட்டும்தான். அதனால இயேசு கிறிஸ்து கடவுளாயும் இருந்திருக்க வேணும், மனுஷனாயும் இருந்திருக்க வேணும். அது ரெண்டும் இருந்தால்தான் கடவுளுடைய நீதிய, அந்த நித்திய எல்லையற்ற மாறாத நீதியை திருப்தி செய்திருக்க. ஆயால கடவுளே மனுஷனாக இறங்கி வர வேண்டி இருக்கு. கடவுளை வந்து அந்த நீதியை திருப்தி செய்யறதுக்கு அந்த நீதி அது சொன்ன அந்த நீதி என்ன சொன்னது? இதை சாப்பிட்டா சாவே, அவ்வளவுதான்.
அந்த சட்டத்தினுடைய பலாவலன் சாகும். அவர் சொன்னதை மாத்திரத்துக்கு அவர் மனுஷன் இல்லை, அதனால அவர் சாக வேண்டி இருந்தது. அதுல கிறிஸ்தனுடைய சாவு அது கடவுளாகவும் மனுஷனாகவும் இருக்கிற ஒரு நபரால் தான் முடிஞ்சதுன்றதுக்கு இந்த நீதி பாவம் அதனுடைய தாற்பயம் சட்டம் சரியா விளங்கி இருக்க வேணும். இது விளங்காத ஆக்கள்லாம் இப்படிப்பட்ட கோணங்கி கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். சோ கிறிஸ்து அப்ப மரிச்சு நீதியை திருப்தி செய்து அந்த கோர்ட்ஸ்ல அவர் சொன்னார், நான் இவருக்கான அட்வொகேட் அதே நேரம் இவருக்காக பதிலாளா நான் தான் செத்துறான், அதனால என்னுடைய நீதிகளை அவற்றை கணக்கில் போட்டு இவரையும் விடுவிக்கும்படி கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றார். அப்ப அவர் நம்மளை விடுதலையாக்கி விட்டு இருக்கிறார். இந்த செயல் நீதிமானாகுதல். நீதிமானாகுதலை நாமல் ஒன்றுமே செய்ய மனுஷர், அது முழுக்க முழுக்க கடவுளுடைய செயல், அது தேவன்ற இலவசமான செயல். ஆக நீதிமானாகுதல் என்றால் என்ன? குழந்தை பிள்ளைகளை நாம சொல்றோம், குழந்தை பிள்ளை கேட்ட கீசம் நீதிமானாகுதல். கடவுள் பாவிகளை மன்னிப்பளித்து அவர்களை கேட்டகிசம் படிக்கிறது இல்லை என்றது தெரியுதல்ல வடிவம். சோ நீதிமானாதல் என்றால் என்னன்னு கேட்கிறேன். நீங்க ஸ்டேட்டஸ் சேஞ்ச் என்ன ஒரு சொல்லில் விட இது நீதிமானாதல் என்றால் என்ன? நீதிமானாதல் என்றால் கிறிஸ்து பாவிகளுக்கு மன்னிப்பளித்து அவர்களை நீதிமான்கள் என்று அறிக்கை செய்யும் செய்ய அல்ல. கேட்டகிசம் நாம நடுக படிக்கிறீல, அதால அது மறக்கும், அதான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும் இல்ல. நாம 10 கட்டளை கொஞ்ச நாள் குடும்ப ஜபத்தில் செய்தா, பிறகு ஜபம் செய்தா, பிறகு திருப்பி கேட்டகிசம் அதானே 150 கேள்வி. அப்ப இந்த ஆர்டர்ல திருப்பி திருப்பி நாம வந்து கொண்டிருந்தா தான் இதுகள் ஞாபகம் வரும். ஓகே, சில வழியில் நாம இந்த பிள்ளைகளுக்கு 10 கட்டளை தேவைப்படுத்துற என்ன, தடுக்கிறது என்ன என்றதில் சொல்லி கொடுத்து கொண்டு வரையில சில வழி இதுகள் மறந்துடும் டக்காண்டு. அப்ப திருப்பி நாம அதால நாம 2-3 கிழமையா திருப்பி திருப்பி இதை சொல்லுறோம். அப்ப திருப்பி மண்டைக்குள்ள இருக்கிறத கவலை தட்டி எடுக்க வேணும் டக்காண்டு. ஏதோ கரல் பிடிச்ச மாதிரி முடிஞ்சு கொண்டிருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரி. பெரியாக்கள் இது சரியா கவனிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு தான் நாம இப்ப இதை கதைக்கிறோம். குழந்தை புள்ள கேட்டகிசமே பெரிய ஆளுக்கு தெரியாட்டி பிறகு பெரலவும் பாருது. அறிவில்லாத ஆட்கள் எல்லாம் பெரலவும் பெரியலான்னு சொன்னாங்க. கடவுள் மொக்குகளின் கடவுள் இல்ல, பைத்தியங்கள் அறிவற்றவர்கள் ஒருத்தரும் பெரலவும் பெரியலார்.